ஓம் சாந்தி. இந்த வீடியோவில் சிவனுக்கும் யோகத்துக்கும் என்ன உண்மையான தொடர்பு அப்படின்னு, ஏன்னா சிவன் யோகம் பண்ணுற மாதிரியே நிறைய ஃபோட்டோ இருக்குது இந்துக்களிடையே. அதனால் நிறைய கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கும், அது இல்லாமல் சைவ சித்தாந்தம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிவன் முதல்ல நந்திக்கு சொன்னார், அப்புறம் 4 பேருக்கு போயிடுச்சு, அப்புறம் அது 12 பேருக்கு போயிடுச்சு. அதை தான் இப்போ புஸ்தகங்களாக தொகுத்து வழங்கி நாங்கள் சைவ சித்தாந்தம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு குரூப்பு சிவன் தான் ஆதி யோகி, நாங்கள் சிவனை கடவுளாக ஏற்றுக்கிறது கிடையாது, அவர் யோகத்தை கற்றுக் கொடுத்த முதல் ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் உண்மையும் இருக்குது, ஆனால் முழு உண்மை கிடையாது. என்ன அப்படின்னா, இதுக்கு இது எப்படி சிவன் ஆதி யோகின்னாங்க அப்படின்னு, ஏன்னா இப்போ சமீப காலமாக அது பரவிட்டு இருக்குது இன்டர்நெட்டில். எங்கே பார்த்தாலும் சிவன் ஆதி யோகி அப்படின்னு சொல்லிட்டு, அது மனிதர்களுக்கு கடவுள் இல்லைன்னு சொன்னால் அது பிடிச்சி போயிடுது. அது அந்த அளவுக்கு இன்றைக்கி கடவுள் நம்பிக்கை போயிட்டு இருக்குது மனிதர்கள்கிட்ட, ஏன்னா சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதுனால. இதில் அந்த ரகசியம் சொல்லுவேன் இல்லையா, அந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் அது தொடர்ந்து திரும்ப திரும்ப நடக்கும். அந்த 5000 வருடத்தில் முதல் பாதி சொர்க்கமாகும், அடுத்த பாதி நரகமாகும், இதே பூமி தான் இருக்கும். முதல் பாதி சொர்க்கமாக இருந்ததுக்கான அடையாளம் வேத புஸ்தகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வேத புஸ்தகங்கள்லாம் அடுத்த பாதி 2500 வருடத்தில் தான் வருது. அதனால் அதில் அதை பற்றி எந்த ஞானமும் இருக்காது. அப்போ சொர்க்கத்தில் நீங்கள் ஒரு வேளை இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாராக இருப்பீங்கன்னா தேவதைகளாக இருப்பீங்க. தேவதைகள்லாம் இந்து தெய்வங்கள் சொல்கிறோம் இல்லையா, சிவனுக்கு மட்டும்தான் உருவம் கிடையாது. மற்றவங்க கிருஷ்ணர், பிள்ளையார், முருகர், 33 கோடி தேவர்கள்ன்றாங்களே, அவங்க உயிரோட இந்தியாவில் நடமாடிட்டே இருப்பாங்க, வாழ்ந்தாங்க. இந்தியா மட்டும்தான் முதல் 2500 வருடம் கடலுக்கு மேலே இருக்கும், மற்றதெல்லாம் உள்ளே இருக்கும். அடுத்த 2500 வருடத்தில் தான் மற்றதும் மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ மனிதர்கள் இங்கேருந்து அப்படியே பிரிஞ்சு போக 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 அவங்க மனிதர்களாக ஆயிடுறாங்க. அதே தேவதைகளே மறுபிறவி எடுத்து மனிதர்கள் ஆயிடுறாங்க. ஸோ எப்படி ஆகுறாங்க அப்படின்னா, தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, தேவதையாக இருக்கும்போது அவங்க சரீரம்ன்ற உணர்வில் இருக்க மாட்டாங்க, மனிதராக இருக்கும்போது நான் சரீரம்னு இருப்பாங்க. அப்போ தேவதைகள் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மாதான் நான், அதாவது அந்த உயிர் சாகாது இல்லையா, உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க, உயிர் செத்துடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த உயிர் தான் நான் நினைக்கும் போது இந்த 5 புலன்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதாவது இந்த உடலை இயக்கக்கூடியவன் நான் நினச்சா கட்டுப்பாட்டில் வச்சுருப்பீங்க, உடலே நான் நினச்சா அப்புறம் கட்டுப்படுத்துறதுக்கு தான் யாருமே இல்லை. கண் இஷ்டத்துக்கு போகும், காது இஷ்டத்துக்கு போகும், மனசு இஷ்டத்துக்கு போகும். அதனால் என்ன ஆகும்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரங்கள் நமக்குள்ள பிரவேசமாகி, இந்த 5 விகாரங்கள் தான் சாத்தான், மாயா, சைத்தான், எல்லாமே ராவணன். ஸோ இந்த விகாரங்கள் உள்ளே போய் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்த 2500 வருடம். அதனால தான் இதை நரகம்னு சொல்கிறது. முதல் 2500 வருடத்தில் இந்த சரீர உணர்வே இருக்காது, உங்களுக்கு ஆத்ம உணர்வில் இருக்கனால சதா சுகமாக இருப்பீங்க. அந்த கிருஷ்ணர் படத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், அப்படியே மெய் மறந்து கண் சொருகி இருக்கும். அது என்னென்னா அந்த ஆத்ம உணர்வுலே இருக்கிறார் அப்படின்றதுக்காக. அது தெரியாமல் இவங்க கதை எழுதுறவங்க ராமாயண மகாபாரதம்லாம் முதல் 2500 வருடத்துலலாம் இருக்காது, அடுத்த 2500 வருடத்தில் நரகத்தில் எழுதிட்டாங்க. அவங்க கிருஷ்ணர் பெண் பின்னாடி சுத்தின மாதிரியும், துரியோதன வம்சத்தை அழிச்சிட்ட மாதிரியும், ராமருடைய மனைவி ராவணன் கடத்திட்ட மாதிரிலாம் எழுதிட்டாங்க. அப்படிலாம் நடந்தால் அதுக்கு பேர் சொர்க்கம் கிடையாது, நரகம் இல்லையா. இவங்க அப்படி எழுதிட்டாங்க, ஆனால் உண்மையில் அங்கே அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, ஆத்ம உணர்வில் இருப்பாங்க, ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் இருப்பாங்க, ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ மகிமை இருக்குது. இப்போ நீங்கள் தேவதையிலிருந்து மனிதனை ஆகிறதுக்கு இறைவனுடைய உதவி தேவை கிடையாது, அது மாயா பார்த்துக்கும் இல்லையா, அதுக்கு தான் மாயா இருக்கிறார். ஆனால் மாயானா ஒரு உருவம்லாம் கிடையாது, இந்த சரீர உணர்வு, இந்த 5 விகாரங்கள் தான் மாயா. இதை தான் 10 தலை ராவணனா காட்டுறாங்க, மற்றபடி ராவணன் யாரும் வாழ்ந்தது கிடையாது. ராமாயணத்தில் இவங்க எழுதிட்டாங்க, அங்கே ராவணன்லாம் ராமர் இருக்கும்போது இருக்க மாட்டாங்க, யாரும் மனைவியெல்லாம் கடத்திட்டுலாம் போக மாட்டாங்க, அங்கே அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ராவணன்றது உண்மையான அர்த்தம் என்னன்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரம் ஆணிடமும் அதே 5 விகாரம் பெண்ணிடமும் இருக்கிற இணைந்த ரூபம், அதுதான் 5 தலை 5 தலை. ஸோ 10 தலை ராவணனா காட்டுறாங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறார். அப்போ
முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். அப்போ மீண்டும் மறுபடியும் சொர்க்கம் தானே வந்துடணும். ஏன்னா இது ஒரு சக்கரம், தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் இப்போ மழை சீசனா, அடுத்த வருஷம் இதே நேரம் மழை சீசன் தானே. அந்த மாதிரி இது ஒரு மனித சிருஷ்டி சக்கரம், 5000 வருட கல்ப சக்கரம். அப்போ மனிதன் அந்த 5000 வருடம் முடிஞ்சவொடனே மீண்டும் சொர்க்கம் வரணும். மாயாஜாலத்தில் ஆகாது. ஞானத்தை கொடுத்து சரீர உணர்வை அழித்து மீண்டும் ஆத்ம உணர்வை வர வைக்கணும். அந்த ஞானத்தை சிவன் தான் வந்து கொடுக்க முடியும். அதுக்காக சிவன் வராரு. ஒவ்வொரு 5000 வருடத்திலும் இறுதி நூற்றாண்டில் வராரு. எப்பயுமே இறுதி 100 ஆண்டுகளில் வராரு, கடைசி 100 ஆண்டுல. ஆனால் அவருக்கு சரீரமே கிடையாது. அதனால்தான் அது ஒரு மாயாமா, கடவுளை பற்றி எந்த உருவமும் எங்கேயுமே கிடையாது. அதனால தான் அவர் இதே மாதிரி பின்னாடி இருக்கிற மாதிரி ஒளி புள்ளியாக தான் இருக்கார். நாமளும் அப்படி தான் இருக்கோம், இருபுருவ மத்தியில் இருக்கிறோம். நாம் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம் ஆக்சுவலாக. இப்போ இந்த பூமியில் இருக்கிறோம் இல்லையா, கண்ணால் பார்க்கக்கூடிய உலகம். இதுக்கு மேலே சூட்சும உலகம் இருக்குது, ஒளி உலகம். அதுக்கும் மேலே செம்பொன் நிறமான உலகம், அது பரந்தாமம். இன்னும் சூட்சும உலகத்துக்கே சயின்ஸ் எல்லாம் போக முடியாது. ஸோ அந்த மனித அறிவுக்கெல்லாம் அது எட்டாதது, இறைவன் சொல்லும்போது தான் தெரியும். அதுக்கு மேலே பறந்தாமும் அங்கே தான் சிவன் எப்பயும் இருக்கிறார். நாமளும் அங்கே தான் இருந்தோம் ஒரு காலத்தில், பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி. அங்கே வெறும் ஆத்மாவாக இருப்போம். ஆத்மா அப்படியே இங்கே பூமிக்கு வந்து ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமாகி 84 மனித பிறவி முடிச்சுட்டு மறுபடியும் போயிடும். அந்த 84 மனித பிறவி முடிக்க தான் 5000 வருடம். ஆனால் சிவன் தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமாக மாட்டார். ஒரு மனிதர் உடலில் டைரக்டாக பிரவேசமாகி, அதாவது அவர் 60 வயது இருக்கும்போது அந்த வயோதிகர் உடலை பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்கிறார். அது யாருன்ற பற்றிய ரகசியத்தை சொன்னால் வீடியோ இன்னும் பெருசாகிடும். ஸோ அது வந்து அந்த மனித சிருஷ்டின் முதல் இடைக்கடை பற்றிய ரகசியங்கள், அல்லது பிரம்மாவை பற்றிய ரகசியங்கள், பிரம்மா எப்படி உலகத்தை படைத்தார்ன்ற வீடியோவோ, அல்லது சிவன் நந்தியின் ரகசியம்ன்ற வீடியோவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுன்னா அதை பாருங்கள். இதில் வந்து கடைசி 100 வருஷம் சிவன் இந்த ஞானத்தை சொல்றதுக்காக ஒரு மனித உருவை எடுக்கிறார். அந்த மனித உருவுடைய நினைவு சின்னமாக தான் இங்கே சிவனை இவரை காட்டியிருக்கிறாங்களே தவிர இவர் சிவன் கிடையாது. சிவன்றது பின்னாடி இருக்கிறதான். இங்கே உள்ள வந்து சொல்றதுனால ஞானத்தை சொல்றாரு. அந்த ஞானம் தான் இங்கே ஞான கங்கை மாதிரி மேலே ஊத்துற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இது சிவன் கிடையாது. ஆனால் இதுக்குள்ள சிவன் இருந்து பேசுறாரு. இந்த உருவம் சிவன் கிடையாது, ஏன்னா அவருக்கு சரீரமே கிடையாது. இங்கே வந்து பேசுவார். இந்த ஒரு உருவத்தை கடைசி 100 ஆண்டுகளில் எடுத்து தான் இந்த ஞானத்தை சொல்கிறார். ஆனால் இந்த மாதிரி இருக்க மாட்டார். இது சும்மா நினைவு சின்ன மாதிரி. அவர் சாதாரண தாத்தா மாதிரி தான் இருப்பார். அதாவது பிரம்மா மூலமாக உலகத்தை படித்தாருன்றாங்க இல்லையா, அந்த உடலில் வந்தோடனே அவர் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். பேர் வச்சு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த ஞானத்தை தான் சரீர உணர்வை விட்டு நீங்கள் ஆத்ம உணர்வுக்கு வருவீங்க. அப்புறம் இந்த சரீர உணர்வுனால நிறைய பாவம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை எரிக்கணும், அழிக்கணும். ஏன்னா கர்ம கணக்கு விதி இருக்கு. நன்மை செஞ்சால் நன்மை தான் நடக்கும், தீமை செஞ்சால் தீமை தான் நடக்கும். எத்தனை ஜென்மமானாலும் அதோடைய பலன்லேருந்து உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. ஆனால் இறைவனால முடியும். அதனால தான் கடைசியில் வர்றாரு, முதல் 2500 வருடம் நீங்கள் எந்த பாவமும் பண்ணியிருக்க மாட்டீங்க, அடுத்த 2500 வருடம் நீங்கள் பண்ண பாவத்துக்கு தண்டனை கொடுத்தா உங்களால் தாங்க முடியாது. அப்படி இருக்கும். பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுவார், அந்த கடைசி நேரத்தில் நடக்கிற விஷயங்கள் வந்து ஐயோ அப்படின்னுவார். அது வந்து கற்பனைக்கே எட்டாது அப்படின்னுவார். அதுலேயும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு அவங்களாம் ரொம்ப வேதனை அனுபவிப்பாங்க அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி பிரம்மகுமாரியில் பார்த்தீங்கன்னா அந்த காமத்தை சுத்தமாக விட்டுடுங்கன்னு அதனால தான் சொல்லுவார். ஏன்னா அப்படி காம வயப்பட்டு இந்த மாதிரி உறவுகளை ஏற்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் துடிக்கிறது போதாது, உங்கள் இன்னொரு உயிர் வேற, உங்கள் ரத்த பந்தம் சொல்கிறீங்களா, அது துடிக்கிறத பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக வேதனை இருக்கும் இல்லையா. ஆனால் அதெல்லாம் வந்து இயேசு சொல்லலை தெளிவாக. பட் ஆனால் அதோடைய உண்மையான பொருள் இதுதான். அது பிரம்மகுமாரிக்கு போகும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா பைபிள், குரான், கீதை எல்லாமே இங்கே இதுதான் மூலம், இதிலிருந்து வந்தது தான். ஆனால் இந்த மூலம் இதோட மறைஞ்சு போயிடும். இந்த ஞானத்தை கேட்டு யோகம் பண்ணணும். யோகம்ன்றது வந்து மனிதர்கள் சொல்கிற மாதிரி மூச்சு பயிற்சி, குண்டலினி சக்தி ஏற்றுறது, இந்த மாதிரி உடம்ப காக்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. ஆத்மாவை மேல்நிலைப்படுத்துறது தான். அதாவது மனிதன் வந்து தேவதையாக்குறது. அதுக்காக தான் இந்த யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அது போகிறதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை அழிக்கணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணால் உங்களை முதல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்குங்க. இரு புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜெலிச்சிட்டு இருக்கு, அதாவது மேலே இல்லை உள்ளே இருக்குது. அதோட அடையாளமாக தான் நம்ம இங்கே போட்டு வைக்கிறோம். இந்தியாவில் மட்டும்தான் வைக்கிறாங்க. ஏன்னா சிவன் இங்கே மட்டும்தான் வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார்.
அந்த ஆத்மா தான் நான். கண் வழியா பார்க்குறேன், கண்ணு நான் கிடையாது. காது வழியா கேட்குறேன், காது நான் கிடையாது. நான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஐம்புலனை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய எஜமானனாகிய ஆத்மா நான் அப்படின்னு முதல்ல நிச்சயம் பண்ணிட்டு, என் தந்தை பரமாத்மா பரந்தாமத்தில், அதாவது பின்னாடி சகப்பு கலர்ல இருக்குல்ல, அது மாதிரி செம்பொன் நிறமான இடத்துல ஒரு ஒளிப்புள்ளியா நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு மனக்கண்ணால நீங்க பார்த்துக்கிட்டு என்ன வேலை வேணாலும் செய்யலாம். உட்காந்து பண்ணா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம நீங்க காய்கறி எறியும் போதும் நான் ஆத்மா பரந்தாம அப்படி மனக்கண்ணால் அவரே பார்த்துட்டு அவர் கூட பேசிட்டு கூட இருக்கலாம். இது எல்லாமே யோகா தான். இங்க யோகான்றது இறைவனை நினைப்பது மட்டும்தான். ஸோ அப்படி எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பாவங்கள் அழியும். ஸோ மற்றபடி ஒரு இயேசுநாதர் மாதிரி மனிதரை பிடிச்சி சிலுவையில் அறையிறதுனாலையோ, இல்லை ஆடு மாடை பலி கொடுக்கறதுனாலையோ, அல்லது கங்கை மாதிரி நதிகளில் போய் குளிச்சுட்டு வர்றதுனாலையோ உங்கள் பாவம் அழியாது. உங்கள் பாவத்தை நீங்கள் தான் அழிக்கணும். அதுக்கான யுக்தியை இறைவன் தான் வந்து கொடுக்க முடியும். அதை தான் இப்போ கொடுக்குறாரு. இதுக்காக தான் அவர் யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இது மட்டும் பார்த்தாது, ஞானமும் தேவை. அது வந்து பிரம்மகுமார் சென்டரில் முற்றிலும் இலவசமாக, ஏன்னா நடத்துறது இறைவன் இல்லையா. டெய்லியும் 20 நிமிஷம், காலையில் 7 to 8, சாயங்காலம் 7 to 8 அது நடக்கும். பாதி நேரம் யோகா, பாதி நேரம் ஞானம்னு. அதை படிக்க படிக்க ஆத்மா அவ்வளோ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும். ஆத்ம உணர்வு வரும். வந்தால்தான் நீங்கள் தேவதையாக ஆக முடியும், அதாவது சொர்க்கத்துக்கு போக முடியும். மற்றபடி மனிதர்கள் எழுதிய எந்த வேத புஸ்தகத்தை பிடிச்சிட்டு இருந்தாலோ, மனிதர்கள் உருவாக்கிய எந்த மதத்தை பிடித்திருந்தாலும் வர முடியாது. அதை தான் இயேசு சொல்வாரு, என் பிதாவை பிடித்தவர்களுக்கு தான் அங்கே பரலோகத்தில் இடமே தவிர என்ன நோக்கி கூப்பிட்றவங்களுக்கு உன்னை யாருன்னே தெரியாதுன்னு நான் சொல்லிடுவேன்னாரு. அப்படின்னா அவர் வருவார்னு அர்த்தம் கிடையாது. அது டீப்பாக போனீங்கன்னா ஆக்சுவலாக அவருமே வரமாட்டார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் மதஸ்தாபகர். அது நிறையா இருக்குது. அது நீங்கள் பிரம்மகுமாரி சென்டரில் வந்தோ இல்லை என்னுடைய பழைய வீடியோக்களை பார்த்தோ நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இயேசு, புத்தர், நபி குறித்த ரகசியங்கள் வீடியோவில் அது இருக்கும். அது எல்லா மதஸ்தாபர்களுக்குமே பொருந்துகிற ஒரு விஷயம். ஸோ எந்த மதஸ்தாபர்களும் அங்கே வரமாட்டாங்க. அங்கே தேவதைகள் மட்டும்தான் இருப்பாங்க. அது பேரே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அங்கே கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் இவங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால யாரும் அடிச்சிக்கவும் மாட்டாங்க. இந்த யோகத்தை கற்றுக் கொடுக்க தான் சிவன் வராரே தவிர அவர் யோகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அவர் ஆதி யோகி கிடையாது. ஆனால் யோகத்தை கற்றுக் கொடுக்குறவர். அவரே யோகம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஆதி யோகின்னு பட்டுவாங்க. முதல்ல யோகம் பண்ணது அவர் தான், முதல் யோகி அவர் தான். அவர் யோகி கிடையாது. அவர் யாரப்பா நினைக்கணும்? அவரு தான். நாம அவரை நினைத்தால் நம்ம பாவம் போவோம். அவரு யாரை நினைக்கிறோம்? அவரே கடவுள். அதனால தான் இதை சொல்றது. இங்க பாருங்க, இந்த சங்கர் இதில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவர் தவம் பண்ணுற மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி சிவலிங்கம் இருக்கும். இவர் சிவனாக இருந்தால் ஏன் சிவலிங்கத்தை வச்சுட்டு இவர் தியானம் பண்ணும்? அதை நினைத்து தியானம் பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அது இவர் சிவன் கிடையாது, இவர் சங்கர். இவருக்குள்ள சிவன் பிரவேசமாகி சொல்றார். அதாவது ஒரு சாதாரண மனிதருக்குள்ள பிரவேசமாகி சொன்னாலும் அந்த மனிதரும் இதை கேட்டு தான் ஆகணும், அவரும் தியானம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவர் தியானம் பண்ணுறத தப்பாக நினச்சிட்டு சிவனே பண்ணிட்டாருன்னு நினச்சிட்டாங்க. சிவன் எந்த பாவத்தையும் அழிக்க தேவையில்ல, அவர் எந்த பாவமும் பண்ணுறதும் கிடையாது. அதனால ஆதி யோகி சிவன் கிடையாது. ஆனால் யோகத்தை கற்றுக் கொடுத்த யோகத்துக்கு உண்மையான சொந்தக்காரர் சிவன் தான். அது 5000 வருடம் முன்னாடியும் கற்றுக் கொடுத்தார். பாரதத்தின் மிக பழமையான யோகம் அது மட்டும்தான். மற்றபடி 2000 வருடம் முன்னாடி இவர் கற்றுக் கொடுத்தார், அவர் கற்றுக் கொடுத்தாருன்றதெல்லாம் பழைய யோகம் கிடையாது. அது சரீரத்தை வளர்க்கறதுக்காக சரீரதாரி உருவாக்குன யோகம். இறைவன் நீங்க சரீரத்தை மறக்கிறதுக்காக சரீரமே இல்லை ஆத்மான்னு தெரிஞ்சுட்டு சிவனை, ஒளிப்புள்ளியாக இருக்கக்கூடிய சிவனை நினைக்கக்கூடிய யோகம் தான் அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அது 5000 வருடம் முன்னாடி கற்றுக் கொடுத்தாரு. அதே சிவனை மறுபடியும் வந்து இப்ப இந்த 5000 வருட இறுதியிலும் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ இதுதான் பாரதத்தின் மிக பழமையான யோகம், ஃபேமஸான யோகம்ன்றதுல இந்த ராஜயோகம் தான். இது பிரம்மகுமாரி சென்டரில் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிறது. அவசியம் போய் அந்த சிவன் எப்படி யோகத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்றதை தெரிந்து இப்போ கிடைக்கிற அமைதி ஆனந்தம் இல்லாமல் அடுத்த 2500 வருடத்திற்கு ராஜ குடும்பத்திலே பிறவி எடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும், அதற்கடுத்த 2500 வருடமும் உங்களுடைய வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அதாவது அடுத்த 5000 வருட தலைவிதியையும் இப்போ இந்த சிவனின் ஞானத்தை கேட்டு நீங்கள் எடுக்கிற முயற்சியின் மூலமாக நீங்களே எழுதுறீங்க. ஸோ அதை அவசியம் அடையணும். சிவன் ஆதியோகி கிடையாது. உண்மையிலே ஆதியோகி யாரு அப்படின்னா, சிவன் ஒருத்தர் உடம்புல வந்து பிரவேசமாகி யோகா பண்றாரு இல்லையா, அவருடைய நினைவா இவர் போட்டிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இவர் ஆதியோகி தான். இவர் சிவன் நம்புறவங்க, ஸோ அதுதான் அது உண்மை மாதிரி இருக்கும், ஆனால் உண்மை கிடையாதுன்றது. என்னன்னா இவர் ஆதியோகி தான், ஆனால் இவர் சிவன் கிடையாது.
இவர் உடம்புல வந்து சிவன் ஞானத்தை சொல்றாரு. ஸோ இவர் உடம்புல சொல்றதுனால முதல்ல இவர் தானே அதை ஃபாலோ பண்ணுவார். அதனால ஆனால் இது வந்து உண்மையான படம் கிடையாது. உண்மையான படம் சாதாரண தாத்தாவாக இருக்கும். பிரம்மா அப்படின்ட்டு, அதாவது பிரம்மா அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் இருக்கிற 4 தலை உள்ளவர் கிடையாது. நீங்கள் பிரம்மகுமாரியில் போனீங்கன்னா ஒரு வயோதிகர் சரீரம் இருக்கும், பிரம்ம பாபான்னு நாங்கள் சொல்லுவோம். அவருடைய நினைவாக தான் இதை போட்டிருக்கிறாங்க. ஸோ அவர் தான் ஆதியோகி, முதல்ல யோகம் பண்ணுறவர். ஆனால் அவர் கற்றுக் கொடுக்கல, சிவன் தான் கற்றுக் கொடுக்குறார். ஸோ ஆதியோகி வேற, சிவன் வேற. யோகத்துக்கு சொந்தக்காரர் சிவன், அந்த ஞானத்துக்கு சொந்தக்காரர் சிவன். யோகத்தை முதல்ல பண்ணுறவர் ஆதியோகி பிரம்மா. பிரம்மாவும் சரஸ்வதியும் சொல்லுவாங்க. அதைத்தான் நாங்கள் கிறிஸ்தவ மதத்தில் ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்கிறது. அந்த பிரம்மா சரஸ்வதியை தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் சரீர உணர்வு வரும்போது நரகத்துக்கு அனுப்பிச்சதாக வரும். அது எப்படின்னா, ஏதோ ஒரே பிரிவில் நடந்த மாதிரி பைபிளில் போட்டிருக்கான். அது அப்படி கிடையாது. 2500 வருடம் கழித்து தான் அவங்களுக்கு தேக உணர்வு வரும். தேக உணர்வு வரும்போது தான் நரகமாக மாறிடும் இதே உலகம். ஸோ அவங்க துரத்துறதுலாம் கிடையாது, யாரும் வந்து துரத்தலாம் மாட்டாங்க. இறைவன் அன்பு கடல்ல கடைசியில் வந்து குழந்தை இதுக்கு மேலே துடிக்கக்கூடாதுன்றதுக்காக ஞானத்தை கொடுத்து மீண்டும் சொர்க்கத்துக்கிட்ட போய் மீண்டும் அந்த 5000 வருட சக்கரம் நடக்குது. அவ்வளோதான். ஓம் சாந்தி.